கோவை கொடிசியாவில் வாகனங்கள் தொடர்பான ஆட்டோ எக்ஸ்போ கண்காட்சி துவக்கம். தி கோயம்புத்தூர் மோட்டார் பார்ட்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் சார்பாக வாகனங்கள் தொடர்பான கோவை ஆட்டோ ஷோ எனும் கண்காட்சி கோவை கொடிசியாவில் துவங்கியது. அக்டோபர் 5ஆம் தேதி துவங்கி 7ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் 2 சக்கர வாகனங்கள், கார்கள் மற்றும் கனரக வாகனங்கள் தொடர்பான அனைத்து ஒரே கூரையின் கீழ் காட்சிப்படுத்தப்பட்டன. முன்னதாக கண்காட்சி துவக்க விழா தி கோயம்புத்தூர் மோட்டார் பார்ட்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ஆறுமுகம் மற்றும் கோவை ஆட்டோ ஷோ தலைவர் சிவகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஏவி நிறுவனங்களின் தலைவர் ஏவி வரதராஜன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக பிரிக்கால் நிறுவனத்தின் நிறுவனர் மோகன், இந்திய வர்த்தக சபை கோவை கிளை தலைவர் ராஜேஷ் லுன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 5வது எடிஷனாக நடைபெறும் இந்த கண்காட்சியில் வாகனங்கள் தொடர்பான அனைத்து துறை சார்ந்த நாட்டின் பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. இந்த கண்காட்சியில் இந்தியாவில் முன்னணியில் உள்ள டொயோட்டா, வோல்க்ஸ்வேகன், ஹுண்டாய், எம்ஜி மோட்டார்ஸ், கியா, டாடா மோட்டார்ஸ், நிஜான், ஹோண்டா, மஹேந்திரா உள்ளிட்ட பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. மேலும் இந்த கண்காட்சியில் பல்வேறு வாகன உதிரிபாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள், மின்சார வாகனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள், புதிய மாடல் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் உயர்தர பேட்டரி மற்றும் ஆயில் தயாரிப்பு நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. நவீன வாகனங்களுக்கான உதிரிபாகங்களும் வாகன அழகுபடுத்துதல் தொடர்பான அரங்குகளும் அமைந்துள்ளன. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள கண்காட்சியில் பார்வையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ்.
morning to all. We are proud to announce that the Coimbatore Motor Parts Dealers Association is conducting the 5th edition of Auto Show on 5th of October, 5th, 6th and 7th. இது வந்து ஒரு பெரிய ஷோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டு டெல்லி we are doing நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டால்ஸ் இருக்குது, 210 ஸ்டால்ஸ் இருக்குது. இந்த ஈவெண்ட் வந்து இட்ஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் கோயம்புத்தூர் பீப்புளுக்கு. ஏன்னா தே கேன் கம் அண்ட் ஹாவ் விட்னஸ் தி மாடர்ன் டெவலப்மெண்ட்ஸ். இந்த BS6 நார்ம்ஸ், BS6+ நார்ம்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். நாங்கள் நிறையா டெக்னிக்கல் டீம்ஸ் வந்து ப்ரீஃப் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலாக வந்து ப்ராடக்டோட இது பார்க்கலாம், சேஞ்சஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு வந்துடும். ஸோ பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும். ஸோ இட் இஸ் எக்ஸ்போவில் வந்து 2 வீலர், 4 வீலர், 6 வீலர், டம்பர் ட்ரக்ஸ், ஸ்டேஷ்னரி என்ஜின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த காம்படிட்டிவ் என்வாயர்மெண்ட் வந்து எடுத்திங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் தி இண்டஸ்ட்ரி. காம்படிஷன் வரும்போது தான் குவாலிட்டி வரும். குவாலிட்டி வரும்போது we can be international players ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம், we are competing with Europe, we are competing with Japan, we are competing with China, we are competing with Korea. ஏன்னா அவரோட ட்ரேட் வந்து we have become very big. ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. எக்கானமி மேலே வந்திருக்கு. எக்கானமி மேலே வந்ததுனால ஆட்டோ இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது. ஆட்டோ இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா இட்ஸ் எ ரெவல்யூஷன். எல்லாமே டெவலப்மெண்ட்ஸ் தெரியும். ஸோ த பேஸ் பாயிண்ட் ஃபார் தி எக்கானமி பூஸ்ட் வந்து இட்ஸ் ஆட்டோமொபைல். ஸோ 3 நாளைக்கு நடக்குது. அக்டோபர் 5th, 6th and 7th 210 ஸ்டால் ப்ளஸ் இருக்குது. ஆல் 2 வீலர்ஸ், ஆல் 4 வீலர்ஸ், ஆல் 6 வீலர்ஸ் கலந்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 220 பார்ட்ஸ் ஸ்டால்ஸ் இருக்குது. ஆமாங்க. அது சம்மந்தமான இதெல்லாம் ஈவி இப்போ நிறைய ஈவி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவி BMW பண்ணியிருக்காங்க, வோல்வோ பண்ணியிருக்காங்க, டாட்டா பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரொப்பல் ட்ரக்கே பண்ணியிருக்காங்க. ப்ரொப்பல் ட்ரக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் இந்தியா. இது இந்தியாவில் பண்ணாத இது. இந்த ட்ரக்கை பார்த்துருப்பீங்க, வேர்ல்ட் கிளாஸ் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ப்ரொப்பல் வந்து இட் இஸ் பீன் மேட் பை ப்ரொப்பல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ப்ரொப்பல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் யாருன்னா நம்ம ஏவி வரதராஜ் சார், நம்ம சீஃப் கெஸ்ட் இனாக்ரேட் பண்ணாலும் அவர் தான் ப்ரொப்பல் இண்டஸ்ட்ரீஸ் ஓட சேர்மேன் ஆக்சுவலி.